இன்னைக்கு வந்து சாட்டர்டே விலாக் பார்க்கலாம். ஒரு 3 டேஸா வந்துட்டு வீக்கெண்ட் லீவ் தான். ஹஸ்பண்டுக்குமே ஆஃபீஸ் ஒர்க்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ பொறுமையா எழுந்து இருக்க ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு பால் வச்சுட்டு, பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடியே வந்து சிங்க் வந்து நான் எப்பவுமே வந்து வாஷ் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். மீன்வைல் வந்து எழிலும் எழுந்துட்டாரு. அவருக்குமே வந்து பால்லாம் போட்டு குடுத்துட்டு, கவுண்டர் டாப் ஃபுல்லாவே வந்துட்டு கிளீன் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்தது. குக்கர் வந்துட்டு கொஞ்சம் கேஸ்கட் லூஸா இருக்கிறதுனால ஃபுல்லாவே வந்து தண்ணி சொட்டி சொட்டி அழுக்கா இருந்தது. ஸோ ஸ்டவ் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு, கவுண்டர் டாப்பும் கிளீன் பண்ணிட்டு, சைட் பை சைடு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டேன். அண்டு வந்த வரைக்கும் வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி நீட்டா கிளீன் பண்ணி வச்சாச்சு. 11:30க்கு வந்துட்டு இன்னைக்கு கூலி படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து கிளம்பி போயாச்சு. படம் வந்து சூப்பரா இருந்தது. நெறைய பேர் வந்துட்டு வர வர எந்த படம் போட்டாலும் நல்லா இல்ல, நல்லா இல்லன்னு தான் ரிவ்யூ குடுக்குறாங்க. மேபி எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். பட் படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி ப்ளஸ் வந்துட்டு ஆடி கிருத்திகையும் கூட. நம்ம வீட்ல கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. நம்ம வந்து வீடு ஷிஃப்ட் பண்ற ஐடியால இருக்கோம். ஸோ அதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கனால, சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் வந்து எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். கிருஷ்ணர் சிலை எல்லாமே எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டதுனால, பெருமாள் ஃபோட்டோ மட்டும் இருந்தது. ஸோ அத வச்சுட்டு, முருகர் சிலை வச்சுட்டு, இன்னைக்கு 2 பேருக்குமே வந்து சிம்பிளா, காமனா ஒரே ஒரு விளக்கேத்திட்டு, ஆ சீடை அப்புறம் எள்ளுருண்டை மட்டும் வச்சு சாமி வந்து கும்பிட்டுருந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி எழில் வந்த பிறகு இவ்ளோ சிம்பிளா வந்து செலிப்ரேட் பண்ணது.